clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கொரோனாவில் இருந்து மீண்டு இயல்பு நிலை திரும்பியதை தொடர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக மக்கள் சென்னைக்கு இடம்பெயர்வது அதிகரித்து வருகிறது. சென்னையின் மையப்பகுதி மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் மக்கள் அதிகம் குடியிருக்கின்றனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் பல இடங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் சென்னைக்கு வேலை நிமித்தமாக தினமும் வந்து செல்கின்றனர். ஓரளவுக்கு வருவாய் உயரும் நிலையில் சென்னையில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியேற விரும்புகின்றனர். ஐடி, கல்வி நிறுவனங்கள் உள்ள இடங்களை ஒட்டிய பகுதிகளில் வாடகை வீடு பெற கடும் போட்டி ஏற்படுகிறது. இதை பயன்படுத்தி வீட்டு உரிமையாளர்கள் வாடகையை வெகுவாக உயர்த்தி வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏப்ரல், மே மாதங்களில் வாடகை வீடுகளுக்கு இயல்பாகவே அதிக கிராக்கி இருக்கும். வேலை செய்யும் இடம் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் வீடு மாற முயற்சிப்பதே இதற்கு காரணம். ஒவ்வொரு ஆண்டும் 5 முதல் 10% வரை வீட்டு வாடகை உயர்வது வழக்கம். இப்போது சென்னை மற்றும் புறநகரில் 20% வரை வீட்டு வாடகை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக அண்ணாநகர் பகுதிகளில் 1 பெட்ரூம் வீட்டுக்கு 10,000 முதல் 30,000 வரையிலும், 2 பெட்ரூம் வீட்டுக்கு 25,000 முதல் 60,000 வரையிலும் வாடகை உள்ளது. சில இடங்களில் கார் பார்க்கிங் வசதிக்கும் கூடுதல் கட்டணம் உள்ளது. இதுகுறித்து மக்கள் கூறியதாவது: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளன. சென்னையில் வேலை, உரிய வருவாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பலரிடம் நிலவுகிறது. மக்களின் வருகை அதிகரிப்பால் காலி வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இப்போதெல்லாம் வீடு வாடகைக்கு விடப்படும் என்பதை குறிக்கும் டூலெட் போர்டுகளை பார்ப்பதே அரிதாகி வருகிறது. குறிப்பிட்ட சில இணையதளங்கள் மற்றும் உள்ளூர் தரகர்கள் தலையீடு அதிகரிப்பால் காலி வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. வீட்டு ஓனர் நியாயமாக நிர்ணயிக்கும் வாடகையை கூட உள்ளூர் தரகர்கள் தங்கள் கமிஷனுக்காக உயர்த்தி மக்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுத்துகின்றனர் என கூறினர். ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பீட்டாளர் பாலமுருகன் கூறுகையில், இப்போதைய நிலவரப்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 1 பெட்ரூம் வீடுகள் தேவை 11%, 2 பெட்ரூம் வீடுகளின் தேவை 66%, 3 பெட்ரூம் வீடுகளின் தேவை 23% உள்ளது. சொத்து வரி, குடிநீர், கழிவுநீர் இணைப்பு கட்டணம், மின்சார கட்டணம் போன்றவையும் வெகுவாக உயர்ந்துள்ளன. இதை கருத்தில் வைத்து பெரும்பாலான உரிமையாளர்கள் வீட்டுக்கான வாடகையை நடப்பாண்டில் 20% வரை உயர்த்தியுள்ளனர். வாடகை வீடு விவகாரங்களுக்கான ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் இதில் தலையிடுவது இல்லை என்றார்.